சீரியல் மற்றும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிற நடிகை ரவீனா விஜய் டிவியில் பிரபல சீரியல்லேருந்து விலகினதுனால அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்கனால இனிமே புது சீரியல் மற்றும் ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த நிலையில் தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவே விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் குழந்தை நட்சத்திரமா சின்ன திரையில அறிமுகமான ரவீனா வெள்ளித்திரையிலையும் நடிகர் விஜய் நடித்த ஜில்லா படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் இன்னுமே பிரபலமானாங்க. ரவீனா 7C அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் சின்ன திரையில் தன்னோட பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மௌனராகம் சீரியல் மூலமாக ஹீரோயினாக களமிறங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து விஜய் டிவியில் சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக கமிட் ஆகியிருந்தாங்க. அந்த சீரியலுக்கான ப்ரொமோவும் வெளியாகி இருந்துச்சு. அதில் படித்து பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு கனவோடு இருக்கிற ஹீரோயினுக்கு படிக்காத முரடுத்தனமாக இருக்கிற இளைஞருக்கும் திருமணம் நடக்கும்போது வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க. ஆனால் ப்ரொமோ வெளியாகி சில வாரங்கள்லேயே ரவீனா அந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக நடிகை ஆர்த்தி சுபாஷ் அந்த ரோலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது சீரியல் தொடங்கி சில மாதங்கள் கடந்துருச்சு. ஆனால் ரவீனா அந்த சீரியல்லேருந்து திடீர்னு விலகினதுனால அந்த சீரியலோட தயாரிப்பாளர்கள் சின்ன திரை தயாரிப்பாளர் சங்கத்தில் இவங்க மேலே புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்னுமே சொல்லப்பட்டுச்சு. அதோட ரவீனா இனிமே எந்த சின்ன திரை சீரியலையும் நடிக்கக்கூடாது, ரியாலிட்டி நிகழ்ச்சிகளையும் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் கோரிக்கை வச்சிருந்ததா சொல்லப்பட்டுச்சு. சிந்து பைரவி சீரியல்லேருந்து விலகினதுக்கு அப்புறம் ரவீனா சில மாதங்களாக எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கவே இல்லை. ஆனால் ஜீ தமிழில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் பிரகாஷ் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்க ஜோடியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த பிரச்சனை திரும்பவும் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியிருக்குது. ரவீனாவுக்கு ரெட் கார்டு பிரச்சனை இருக்கும்போது அவங்களால எப்படி ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரவீனா சீரியல் விளக்கும்போது சில நியூஸ்மே பரவச்சு. அதாவது ரவீனாட்ட கதையை சொல்லும்போது நீங்கள் தான் முக்கியமான ரோலை நடிக்கிறீங்க அப்படின்னுமே சொல்லப்பட்டுச்சான். ஆனால் அதுக்கப்புறம் 2 ஹீரோயின் இருக்கிறதுனால தனக்கு முக்கியத்துவமான கேரக்டர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா அந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அப்படின்னுமே சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மௌனராகம் சீரியலையும் 2 ஹீரோயின் கேரக்டர் தான் ரவீனா நடிச்சிருந்தாங்க. ஆனால் சிந்து பைரவி சீரியலில் இதே மாதிரி நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விலகிட்டாங்க அப்படின்னுமே சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்துலையுமே ரவீனா இதை பற்றி பேசவே இல்லை. இந்த நிலையில் இப்போ ரவீனா பற்றி பரவிட்டு இருக்கிற ரெட் கார்டு சர்ச்சைக்கு இவங்களே ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ரவீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் எனக்கு ரெட் கார்டு எல்லாம் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட போது பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அதனால நான் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்றதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்மே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து பைரவி சீரியல்லேருந்து விலகினதுக்கு என்னோட பர்சனல் காரணம் தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுமே அதில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க.